தேவநாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க வசனம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதில் என்ன சொல்றதுக்கு, தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆண்டவர் அவர் பிள்ளைகளை அபரிபதமாக ஆசீர்வதிச்சு உயர்த்திருப்பாரு. கல்வியினாலும், செல்வத்தினாலும், செழிப்பினாலும், பிள்ளை செல்வத்தினாலும், அதிகாரத்தினாலும், அந்தஸ்தினாலும் உயர்த்திருப்பாரு. இதை பார்த்து சிலர் பொறாமப்படுவாங்க, எரிச்சப்படுவாங்க. எப்படி இந்த உயர்வு வந்தது, அந்த உயர்வை எப்படியாவது தடுக்கணுன்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஏன் கூட பிறந்தவங்களே அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். நமக்கு வேண்டியவங்களே நமக்கு எதிராக திரும்புறாங்க, நம்ம கெடுதல் பண்ணுறாங்க, நம்ம கீழே இறக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி தான் வேதத்தில் ஆதியாகமத்தில் யோசேப்பு சகோதரர்கள் யோசேப்பை அவரோட தகப்பனாக யாக்கோபு அதிகமாக சிநேகித்த நிமித்தம் அந்த யோசேப்பின் மேலே சகோதரர்லாம் வெறுப்பு, எரிச்சல் கொண்டாங்க. எப்படியாவது கொண்டுன்னு நினைச்சாங்க. ஒரு சகோதரனோட கண்ணில் தயவு கிடைச்சனால கொல்ல வேண்டாம், ரத்தப்படி வேண்டாம்னு சொன்னதுனால கூழியில் போட்டுறாங்க. கூழியில் போட்ட உடனே எகிப்தியர் வியாபாரிகிட்ட காசுக்கு வித்துறாங்க. அங்கே எகிப்தியர்கிட்ட அடிமையா போற யோசேப்பு அங்கே ஆண்டவர் யோசேப்போட கூட இருந்ததுனால அதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்துல தலைமை மந்திரியா அங்க நியமிக்கப்படுறார் யோசேப்பு. இஸ்ரேல் ஜனங்க இருந்த தேசத்துல பஞ்சத்து நிமித்தம் எகிப்தில் தானியம் இருக்கிறதுனால அங்க தானியம் வாங்குறதுக்கு போறாங்க, எகிப்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா யோசேப்பு தான் தலைமையத்துல இருக்காரு. அப்போ சகோதரர்லாம் யோசேப்பை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ யோசேப்பு சகோதரரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார். யோசேப்போட சகோதரர்கள் அவர் கெடுதல் செய்ய நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்போட இருந்ததுனால அந்த கெடுதல் தீமையை நன்மையாக மாற பண்ணார். அதே போலதான் நம்ம சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவங்க, உற்றார் உறவினர், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நமக்கு கெடுதல் செய்ய யாராவது நினைச்சானாக்கா அவங்க கண்ணு முன்னாடியே நம்மளை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவங்க பொறாமப்படுற அளவுக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம நினைப்போம், ஆண்டவர் நம்ம மேலே பொறாமப்படவங்களுக்கு, நம்ம கெடுதல் பண்ணவங்களுக்கு, தீமை பண்ணவங்களுக்கு கெடுதல் செய்வார், அவர் தண்டனை கொடுப்பான்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஸ்டைல் எப்படி தெரியுமா, யார் நம்ம கெடுதல் பண்ணாலும் அவங்க கண்ணு முன்னாடியே நம்மளை உயர்த்துவார். அது மூலமாக இன்னும் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கூட இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்காக செய்ய முடியும். நம்மளை திட்டினவங்க, நம்மளை கேவலப்படுத்துனவங்க, நம்மளை அசிங்கப்படுத்துனவங்க, சொன்ன மாதிரி சொன்னவங்க, நம்மளை மட்டமாக நினச்சவங்க, இவங்கெல்லாம் எப்படி யோசேப்பின் சகோதரர் அவங்களை பார்த்து தேடி அவங்க உதவி தேடி போகணும். அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும்படி நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அதனால் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வோம், பிரியமில்லாதை தவிர்த்து போடுவோம். ஆமாண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கட்டுத்தாரம்ப்பா. யோசேப்போட கூட இருந்தீரே, அதே போல் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தும்ப்பா. தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.